நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய விசித்திரமான கிராமத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு கிராமமே விசித்திரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட வீடியோ தான் இது. கோவில்பட்டி இது சிவகங்கை அண்டு மதுரைக்கு நடுவில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்கே வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே காது பெருசாக இருக்கும். ஆமாம், இங்கே இருக்க மக்கள் எல்லோரும் அவங்களோட காதை வளர்த்துட்டு வராங்க பரம்பரையாக. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஊர் மக்கள் வெளியூர்லேருந்து வர தண்ணியை குடிக்க மாட்டாங்க. அந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்குது, அங்கே இருக்க தண்ணியை மட்டும்தான் அங்கே மக்கள் குடிப்பாங்க. அந்த ஊரில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் பேர் செகுட்டையனார் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் என்ன வேணும்னாலுமே பயங்கரமாக பழிக்குமா. இங்கே வேண்டினது பழிச்சிச்சுன்னா இங்கே இருக்க மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு குதிரையாக செஞ்சு இங்கே எடுத்துன்னு வச்சு வழிபடுவாங்களாம். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலே குதிரையை இங்கே அழகாக மண்ணில் செஞ்சு இங்கே வழிபட்டு வராங்க. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் ஒரு மாடி வீடு கூட கிடையாதான். அப்படி மாடி வீடும் கட்டக்கூடாதான். இங்கே இருக்க கிராம மக்கள் அங்கே இருக்க சாமிக்கு மிகவும் பயபக்தியோடு வழிபட்டு வராங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கதை இருக்குது. இங்கே இருக்க மக்கள் ஏன் காது வளர்க்குறாங்க, இங்கே இருக்கவங்களாம் ஏன் மாடி வீடு கட்ட மாட்டுறாங்க, இங்கே இருக்கவங்களாம் ஏன் அந்த தண்ணி குடிக்கணும், இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கான ஒரு கதையை நான் சொல்கிறேன், கேளுங்க. அந்த காலத்தில் இங்கே இருக்க கிராம மக்கள்லாம் காட்டுக்கு வேட்டைக்கு போவாங்களாம். அப்படி வேட்டைக்கு போன மக்களுக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கல. ஒரு மரத்துக்கு கீழே ரொம்ப டயர்டாக படுத்திருக்காங்க. அப்போது எங்கேருந்தோ வந்த ஒரு மானை பார்த்துருக்காங்க. வேகமாக ஒரு புதருக்குள்ளே அந்த மான் ஓடி இருக்கு. அந்த மானை தேடி இவங்க போயிருக்காங்க. ரொம்ப நேரமாக தேடுறாங்க. அந்த மான் எங்கே போச்சுன்னு தெரில. அந்த புதர் ஃபுல்லாக தேடுறாங்க. இவங்களுக்கு பயங்கரமாக பசி எடுக்குதான். அப்போ தான் பக்கத்தில் ஒரு கிழங்கு செடி இருக்கிறத பார்க்குறாங்க. சரி, இந்த கிழங்கை நம்ம சாப்பிட்லாம் நோண்டின்னு சொல்லிட்டு கடப்பாரியால் போட்டு குத்திருக்காங்க. அப்படி அவங்க அந்த கிழங்கு குத்துறதுக்கு மண்ணில் குத்திருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த மண்ணில் ஒரு சாமி சிலை இருந்திருக்கு. அந்த சாமி சிலையோட காதில் இவங்க குத்திருக்காங்க. ஸோ அப்போ தான் அங்கே இருக்க மக்கள் அந்த சாமி சிலையை எடுக்கிறாங்க. அதை எடுத்து வழியும் படுறாங்க. ஸோ யார் குத்துனாங்களோ அவங்க பரம்பரையிலேருந்து எல்லாருமே காது குத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வருதான் அந்த மக்களுக்கு. அதே மாதிரி இந்த ஊரில் ஏதாவது டெத்து நடந்தால் அன்றைக்கி ஈவினிங்கே எடுத்துடணுமா, அந்த ஊரில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மக்கள். அதாவது ஒரு குழந்தை பிறந்தா 30 நாளைக்குள்ளே அந்த காதை குத்திடுவாங்களாம். இப்போவும் அந்த சாமியை புதருக்குள்ளே தான் நீங்கள் போய் பார்க்க முடியும். அந்த கோவிலே பார்த்தீங்கன்னா புதருன்னு சொல்கிறாங்க, செடின்னு சொல்கிறாங்க. அந்த செடிக்குள்ளே தான் எல்லா சாமியும் இருக்குது. ஸோ இங்கே இருக்க அந்த மக்கள் பற்றியும் அந்த கோவில் பற்றியும் தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.